எப்படி ஞானமாக சாட்சி சொல்லணும்? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடியானையும் சாட்சியாக நிறுத்ததுக்காக, அடியாளையும் சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலும் கூட இந்த அம்மா இன்னும் கதைக்கு வரல. எங்கள் தாத்தாவுடைய பாட்டிக்கு ஒன்று விட்ட தங்கச்சி. இப்போ நமக்கு இவங்க தாத்தா ரைட்டு, அந்த தாத்தாவுக்கு பாட்டி, அந்த பாட்டிக்கு ஒன்று விட்ட தங்கச்சி. சொல்ல போகிற சாட்சி என்ன குறித்தல்ல, இயேசுவை பற்றின சாட்சி. சாட்சி சொல்லலாம், ஷார்ப்பாக சொல்லணும். ஜெபிக்க சொன்னால் ஷார்ப்பாக ஜெபிக்கணும். கெஸ்ட் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா பிள்ளைகள் என்ன பண்ணணும்? வீட்டில் எப்படி நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், அப்போ தான் கெஸ்ட் வீட்டில் ஒழுக்கமாக நடப்பாங்க. ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா போய் கெஸ்ட் வீட்டில் வெள்ளை வெள்ளையர்னு பெட்ரூமில் போய் இந்த ஷூ காலோட ஏறி மிதிக்குது, ஜிங்கி ஜிங்கி ஜிங்கின்னு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவங்க எதில் படுப்பாங்க? அது மாதிரி வரைக்கும் நிறைய வீட்டில் பியானோ இருக்கும், கிட்டார் இருக்கும். ஒரு பையன் ஓடி போயில கடை கடை தட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். இவங்க என்ன பண்ணுவாங்க? காலையில் வேன்காரன் வந்து பேம் பேன் பாருங்க, அவன் பேம் பேன் 4வது பண்ணோடனே அப்போ தான் அவங்க தேடுவாங்க. ஆப்பிரிக்கா காட்டில் போய் அப்படியே தேடுவாங்க. என்ன சாக்ஸ் தேடுறாங்க? எப்படி ஞானமாக சாட்சி சொல்லணும்? அவரே சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க சிஸ்டர். இதுக்கு நம்ம ஒன்று சொல்லி இவர் ஏதோ ஒன்று யோசித்து வச்சுக்குவார், அதை சொல்லுங்கன்னுவார். நான் ஒன்று நினச்சிருக்கேன், சொல்லுங்க பார்ப்போன்ற மாதிரி அவங்க என்னை அப்படி பார்க்குறாங்க. சாட்சி சொல்லுங்கன்னு என்ன பண்ணணும்? வந்து நிற்பாங்க சாட்சி சொல்கிறதுக்கு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இது என்னது? இது என்னதுங்க? அது மைக்கு கிடையாது. இது மணமகன் மணமகளுக்கு பொக்கே கொடுப்பாங்கல்ல, இது பொக்கே, பூங்கொத்து. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அது இல்லை, இந்த ஸ்பீக்கருக்கு என்ன அவங்க போய் எல்லாத்தையும் அமுக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன பண்ணும்? இந்த சவுண்டு அதில் தான் வருது. அந்த சவுண்டு இதில் வந்து என்ன ஆகும்? அது அவங்க பூரா அப்படிடுவாங்க. அவங்கள யாரையும் கட்டுக்க மாட்டாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஓ ராபா பாபா பாபா பாரி பாபா பாபா பா. ஏங்க அந்நிய பாஷை வீட்டில் பேசுங்க. இப்போத்தான் சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இல்லை, ஆண்டவருக்கே மூச்சு வாங்குதான். இப்போ தண்ணி கடை குடிக்கிற சொல்லி மேலே பூரா ஊற்றிட வேண்டியது. மேலே பூரா தண்ணியாக இருக்கும். போட்டு இந்த முக்காடு அப்படி இறங்கி போயிடும். அந்த முக்காடுக்கு உங்களுக்கு தெரியாது, வலிக்கிட்டு போயிடும்னு. அப்புறம் என்ன தேடுறாங்களாம்? அந்த முக்காட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா. தேடி இதெல்லாம் போட்டு அது வரைக்கும் இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த அம்மா சாட்சி சொல்ல போகுது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடியானையும் சாட்சியாக நிறுத்ததுக்காக, அடியாளையும் சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலும் கூட இந்த அம்மா இன்னும் கதைக்கு வரல. இன்னும் கதைக்கே இந்த அம்மா வரலை. எங்கள் தாத்தாவுடைய பாட்டிக்கு ஒன்று விட்ட தங்கச்சி. இப்போ நமக்கு இவங்க தாத்தா ரைட்டு, அந்த தாத்தாவுக்கு பாட்டி, அந்த பாட்டிக்கு ஒன்று விட்ட தங்கச்சி. அந்த தங்கச்சிக்கு 4 அக்காமார்கள். அந்த 4 அக்காவில் 3வது அக்கா சாட்சி சொல்கிறாங்கங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு மோதிரம் கொடுத்தாங்க. அந்த மோதிரம் என் கையில் கொடுக்காம எங்கள் பெரிய அக்காவுடைய மாப்பிள்ளைக்கு மச்சினே, அவருக்கு 2 பையங்க, அதில் ஒருத்தன் அவன் வச்சுக்கிட்டான். இப்போ நமக்கு அப்படியே கிருகிருன்னு வரும். இது யாருக்கு மச்சினே, யாருக்கு அக்கா புருஷன் நமக்கு தெரியாது. ஒரு மோதிரம் கடந்த காலத்தில் கொடுத்துல கர்த்தர் எனக்கு கிருபை கிடைச்சார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். எங்க ஒரு மோதிரம் கிடைக்கிறதுக்கு, எனக்கு ஒரு மோதிரம் கிடைக்கும், ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்னா நல்லா தானே சிரிச்சிங்க, நல்லா தான் இருக்கீங்க. கேள்வி மட்டும் கேட்கக்கூடாது போல, நான் அப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டா போதும் போல இருக்குது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்னா எல்லா கணம். இப்போ நல்லா வாசித்தீங்க பிரதர், நல்லா பாடினீங்கன்னு என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு தான் மகிமை. என்ன பாட வைத்த அவருக்கு தாங்க கணம். எனக்கு குரலை கொடுத்தது அவர், இதை ரசிக்க வைத்தது அவர், இது நன்றாக இருக்குதுன்னு உங்களை சொல்ல வைக்கிறது அவர்.
உங்களுக்கு பிடிக்க வச்சது அவர். அவருக்கு தான் எல்லா துதியும் கனமும் மகிமையும். இதுதான் மகிமை உண்டாகட்டும் அர்த்தம். நான் சொல்ல போற சாட்சி என்ன குறித்தல்ல, இயேசுவை பத்தின சாட்சி. இயேசு எனக்கு கிடைக்க செய்தார். அதை சொல்லிடணும். எனக்கு எல்லாமே அந்த அக்கா தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி ஜபிக்கணும், எப்படி சமைக்கணும், எல்லாமே அந்த அக்கா தான். இப்போ மகிமை யாருக்கு? அந்த அக்கா தான். அந்த அக்கா இல்லை, சிங்காசனம் உட்காந்து ராணி மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஏசு பாவம் நிற்பார். எல்லா கணம் மகிமை இவங்களை எடுத்துக்கிட்டா அவருக்கு என்ன வேலை? சாட்சி சொல்லலாம், ஷார்ப்பாக சொல்லணும். ஜபிக்க சொன்னால் ஷார்ப்பாக ஜபிக்கணும். வசனத்தை சொல்லி ஜபிக்கணும். இந்த வசனத்தை கேட்கணும். நான் சாட்சி சொல்லணுமா? இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சார், இந்த காரியத்தை எனக்கு வாக்கை செய்தார், இவ்வளோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஒரு மனுஷனால செய்ய கர்த்தர் தான் செய்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டான்னு போயிடணும். எங்கள் சர்ச்சையிலலாம் ஒரு நிமிஷத்தில் சாட்சி சொல்லணும். சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷம்தான். ஒரு அம்மா வந்துச்சு. அது எப்போ வாரம்லாம் சாட்சி சொல்ல முடியாது. இந்த வருஷத்தின் கடைசி 4 மாதத்தில் ஒவ்வொரு ஆராதனை முடியும் போது அதில் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குவாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆளுக்கு ஒரு நிமிஷம் தான் சாட்சி சொல்லணும், வரணும். ஒரு அம்மா சொல்லுது, என் பேத்தி பார்வை இல்லாமல் பிறந்தா, அவள் இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிறா. அவன் வந்து இங்கே எதுவும் ஜெபம் பண்ணேன், அவளுக்கு பார்வை கிடச்சிருச்சு. குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டில் அவள் தான் ஃபஸ்ட்டு. எவ்வளோ பெரிய அற்புதம்! பேத்தி குருடா பிறந்திருக்குது, அது 5 வயசு ஆகுது. இங்கே வந்து நான் ஜெபம் பண்ணேன், கண்ணு கொடுத்துட்டார் கர்த்தர். அதுதான் சாட்சி. சும்மா ஒரு குண்டூசியை காணும் தேடிட்டு இருந்தேன், கர்த்தர் கிடைக்க செய்தார். எங்க குண்டூசியா கர்த்தருக்கு பெருசு. நம்ம வந்து கெஸ்ட் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா பிள்ளைகளை என்ன பண்ணணும்? நீதிமொழி 22:6 என்ன இருக்குது? பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, முதிர்வேலும் அதை விடாதிருப்பான். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். நம்ம வீட்டில் எப்படி நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், அப்போ தான் கெஸ்ட் வீட்டில் ஒழுக்கமாக நடப்பாங்க. உங்கள் வீட்டில் அந்த பிள்ளை நல்ல பெரிய ஒரு சந்தோஷம்தான். உங்களுக்கு பிள்ளை அது பெரிய ராஜா தான், பெரிய ராணி தான். ஆனால் மற்ற வீட்டுக்கு செருப்பு காலோடு வீட்டுக்குள்ளே பிள்ளை ஓட விடக்கூடாது. ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா போய் கெஸ்ட் வீட்டில் வெள்ளை வெள்ளையர்னு பெட்ரூமில் போய் இந்த ஷூ காலோட ஏறி மிதிக்குது, ஜிங்குன்னு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவங்க எதில் படுப்பாங்க? அவங்க அந்த பெட்டில் தான் படுக்கணும். அது மாதிரி வந்து நிறைய வீட்டில் பியானோ இருக்கும், கிட்டார் இருக்கும். ஒரு பையன் ஓடி போயில கடக்கடன்னு போய் தட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். அதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. தாய்மார்கள் கண்டித்து வளர்க்கணும். அதுவும் வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க படிக்குதுங்க, அந்த ப்ளே ஸ்கூல் போகிறது, எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுகளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. சாயங்காலம் வருமா, அது மண்ணிலெல்லாம் பிறண்டு விளையாண்டுட்டு வரும். என்ன பண்ணணும்? உடனே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்ட சொல்லி, கை காலெல்லாம் கழுவ சொல்லி, வேறு ட்ரெஸ்ஸை போட்டு போய் விளையாட சொல்லணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நீங்கள் துவைச்சி வச்சிடணும். ஷூவெல்லாம் நல்லா துடைச்சி, சாக்ஸ் எல்லாம் துவைச்சி வச்சு, நல்லா பாலிஷ் போட்டு காலையில் போகிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க? காலையில் வேன்காரை வந்து பேன் பாருங்க, அவன் பேன் 4வது பண்ணோடனே அப்போ தான் அவங்க தேடுவாங்க. ஆப்பிரிக்கா காட்டில் போய் அப்படியே தேடுவாங்க. என்ன சாக்ஸ் தேடுறாங்க? சாக்ஸ் இல்லை, 2 சாக்ஸ் 2 ரைட்டாக இருக்கும். ஆமாம், 2மே ரைட்டு. டே எவன்டா உள்ளே போய் பார்க்க போகிறாங்க, ஷூக்குள்ளே போய் பார்ப்பேன் போட்டு விட்றான். அதில் நாரும் கடந்து அது துவைச்சி எத்தனை மாதம் ஆச்சோ. ஷூ பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குமானோடனே இந்த சேலையை எடுத்து 2 தேய் சரக்குன்னு இந்த மூக்கு ஒழுகும். அதே அது மூக்கை போய் தொடச்சிட வேண்டியது. அவன் இல்லை, அம்மா ஊக்கு எனக்கு பென்சில் ஊக்கு மொக்கையாக இருக்குமானோடனே அங்கே கத்திரிக்காய் இருக்கும், வெண்டைக்காய் வெட்டு சக்குன்னு 4 சீவு தூக்கி உள்ளே வச்சிருவேன். ரப்பர் அழுக்காக இருக்குமா, சவத்தில் போட்டு 4 தேய் இந்தா. இப்போ என்ன பண்ணுவான்? ஸ்கூலில் போய் நல்லா இருக்கிற ரப்பரை எடுத்து அவன் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க செவத்தில் போட்டு. அம்மா என்ன பண்ணுவாங்க? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் அப்படியே தொட்டு தடனே என்ன பண்ணுவோம்? அந்த சின்ன பிள்ளைய பார்த்துட்டே இருக்கும், நல்லா இருக்கு அப்படி பார்த்தோடனே அது ஜெபத்தோட ஜெயங்கள் பழைய புஸ்தகம்லாம் கிழிஞ்சு போய் சோத்திர பிள்ளைகள் 1000 கிழிஞ்சு கிடக்கும். அவன் போய் அவன் நக்கிட்டு கிடப்பான். இது எங்கே கற்றுக்கிட்டான்? அம்மாக்கிட்ட கற்றுக்கிட்டான். சின்ன பிள்ளைங்க சத்தம் போடுதா, என்ன பண்ணணும்? உடனே சபையில் என்ன பண்ணணும்? ஞானமாக பண்ணணும்னா அதை கூட்டு போய் அது பின்னாடி கொண்டு உட்கார வச்சு, அது முறுக்கு கேட்குதா, பிஸ்கெட் கேட்குதா, தண்ணி கேட்குதா, எதை கேட்குதோ கொடுத்து அதை சாந்தப்படுத்தி கொண்டாந்துடும். அது சின்ன பிள்ளை. அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்களுக்கு கொடுத்தாரு, கிரஹாம் பெல்லா கொடுத்தாரு, தாமஸ் ஆல்வா எடிசனா கொடுத்தாரு. யார் அந்த பிள்ளையை கொடுத்தது?
கர்த்தர் கொடுத்தாரு. அது யாருக்கு? உங்கள் பிள்ளையா கொடுத்துருக்காரு, உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை போல டேய் வாய மூடு, வாய மூடு, சித்தம் போல் என்னை என்றும் அம்மா முறுக்கு டேய் தற்பரனே நீர் நடத்தும் சித்தமோ அம்மா பிஸ்கட்டு. டேய் நாய், இந்த நாய் யார் பெத்தா? இந்த பண்ணி யார் பெத்தா? யார் பெத்தா? இந்த நாயுடைய தாய் யார்? இந்த பண்ணியுடைய தாய் யாரு? அதுக்கு தெரியுமா அந்த சின்ன பிள்ளைக்கு? அங்கேருந்து ஒரு பையன் இல்லை வாட்டர் பாட்டில் ஜூஸ் புசு புசுன்னு கூடுவான். என்ன வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன் பாருன்னு. இந்த பிள்ளை உடனே டெம்ட் ஆயிரும். இது எனக்கு வாட்டர் பாட்டில் ஏம்மா தண்ணி கொடுக்கமானும். அதை புரிந்து கொள்ளணும். எல்லாம் தாய்மார்கள்லாம் வலது கையை உயர்த்தி, இயேசுவே என் பிள்ளையை நான் ஞானமாய் நடத்த எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஞானமாய் நடத்துவேன், ஒழுக்கமாய் நடத்துவேன், எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா, கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுவாள். அப்படி என்ன அர்த்தம்? நீதிமொழிகள் 19:14 வீடு மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர்களும் ஈவின் இருக்குது. அந்த 19:13 யாராவது படிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 19:13. அப்பதான் அது புரியும் உங்களுக்கு. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. மனைவின்ற என்ன பண்ணணும்? சண்டை போடுறவளா இருக்கக்கூடாது, வாக்குவாதம் பண்றவளா இருக்கக்கூடாது. புத்தி உள்ளதுன்னா, புத்தினா புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொண்டு நடக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் லேட்டாக வர்றாரு அப்படின்னா என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும், அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் லேட்டாக வராருன்னு. இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அவர் சொல்லலையாம், லேட்டாகுன்னு சொல்லலையா. இந்த அம்மா எல்லாம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிருச்சா, இவர் லேட்டாக வந்துட்டாராம். கதவை என்ன பண்ணிடுவாங்க? இவங்க மூடி வச்சுட்டு படுத்துருவாங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. எப்பயுமே அந்த அம்மா 11 மணிக்கு தூங்கும், அன்றைக்கி 9 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணிடும். ஏன்னா இப்போ அவரை ஒரு வழி பண்ணணும். வர அவர் இன்றைக்கி சரியான ஒரு பாடம் இன்றைக்கி அவருக்கு சொல்லி கொடுத்துடணும்னு. அவர் பார்ப்பேன் பாலிங்களை டிங் டாங் டிங்னு அடிச்சு பார்ப்பார். இந்த அம்மா எழும்பாது. தூங்குறவங்க எழும்பிடுவாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழும்புவாங்களா? எழும்ப மாட்டாங்க. உடனே இவர் கதவை தட்டலாம், கதவை திறந்துடும். ஏன்னா அது சும்மா தான் மூடி வச்சுருக்கு. இந்த அம்மா பண்ணுற ட்ராமா அது. உள்ளே போவார்ல, அந்த அம்மா செவத்து பக்கம் படுத்துருக்கும். இவரில் அம்மா, இந்த பிச்சைக்காரங்க பாருங்க, அம்மா அம்மான்வான், பேச்சே வராது. நல்ல 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 படியா நீ இப்படி படுத்துருப்பாங்க. அம்மான்னு பசிக்குதும்மா, மணி எத்தனை? 11:30. நான் ஹோட்டலாக நடத்துகிறேன். இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு வந்திருந்தாம்மா, அவன் கூட போயிட்டேன். அவரோடய போக வேண்டியதானே, எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? என்னன்னே கேட்காம, இது பசிக்குதுமா, டைனிங் டேபிளுக்கு போய் சாப்பிடுங்க. அங்கே போய் டைனிங் டேபிளில் திறந்தீங்கன்னா அந்த தோசை விரைச்சி கிடக்கும். என்னையா சாப்பிட போகிறேன்? அது அந்த சாம்பார் கெட்டு போய் ஊசி போய் கிடக்கும். அம்மா அம்மா சாம்பார்லாம் கெட்டு போய் சாம்பார் இத்தனை மணிக்கு வந்தால் அப்புறம் எப்படி இருக்கும்? எப்படி பாருங்கள், எப்படி பண்ணணும்? புத்தி உள்ள ஸ்திரீனா என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்? புருஷனை புரிந்து கொண்டு. லேட் ஆயிடுச்சா? ஒன்றும் கேட்கக்கூடாது, வாங்க செருப்பை கழிப்பு நான் எடுத்து வச்சிடுறேன். இல்லை இங்கேருந்து பார்க்குறது இல்லை வேறு. எங்கள் செருப்பை நான் எடுத்து வைப்பேன், எடுத்து உள்ளே வைங்க. நீங்கள் அப்படியே தூக்கிக்கிறீங்க அழுக்கா? எங்கெங்கே கொண்டு போய் நடத்தீங்களோ, எங்கெங்கே நடந்தீங்க யாருக்கு தெரியும்? தொடச்சி வைங்க, ப்ரெஷ் இருக்கிற தொடச்சி வைங்க. அப்படி போகக்கூடாதான். கையை டெட்டால் போட்டு கழுவுங்க. இந்த வீடு யார் வீடு? இந்த வீடு யார்? இந்த வீட்டின் தலைவர் யார்? அவரை வேலைக்கார மாதிரி நடத்துறது, அந்நிய மாதிரி நடத்துறது. அவரை அவர் கூட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் அவருக்கு நீங்கள் போய் கை காலெலாம் கழுவிட்டு வாங்கன்னு அவர் போனால் வாளியில் தண்ணி வெது வெது வெதுன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? இல்லைன்னா அப்படியே நடாது நல்ல வெது வெதுன்னு இருக்குன்னு நல்ல கை காலை கழுவிட்டோன்னே வெளியே வந்து தயாராக டவல் இந்தாங்க அவங்க இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்க கொடுத்து அவர் மாற்றிட்டு வரும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? நல்லா சுட சுட தோசையை சுட்டு கொடுத்து சாம்பாரை ஊற்றி சுட சுட சாம்பார் கொடுத்து நைட்டு 11 கொடுத்தீங்கன்னா அவர் அழுதுகிட்டே சாப்பிடுவார் இல்லையா? அழுதே சாப்பிடுவார். சோமெல்லாம் நண்ணுவார், ஆண்டவரே மனைவிக்காக ஸ்தோத்திரப்பான்னுவார். அறிவில்லாத ஒரு ஆளை அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எங்கள் அறிவில்லாத ஒரு ஆளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். உங்களுக்கு அதிகமான அறிவு இருக்குது, அவங்களுக்கு அறிவு எப்பயும். உங்களுக்கு 2 அறிவு நான் நேற்றே சொன்னேன். உங்களுக்கு வலது மூளையும் இடது மூளையும் உங்களுக்கு வேலை பார்க்கும், எங்களுக்கு ஒரு மூளை தான் வேலை பார்க்கும்.
வலது மூளை வேலை வச்சா இடது மூளை வேலை பார்க்காது. இதெல்லாம் வலது பக்கம் மூளை உள்ளவங்க, கிரியேட்டிவ் மைண்ட். இதெல்லாம் கிரியேட்டிவ் மைண்ட், ஃபீல் பண்ணி பண்ணுறவங்க, இந்த மியூசிக் வாசிக்கிறவங்க. இவங்களுக்கு வந்து கொடுத்து இப்போ இவர்கிட்ட வந்து கணக்கு கொடுத்து 5.02 + 5.04 + 4.03 சொல்லுங்கன்னா அவர் இன்னொரு ஓடியே போயிடுவார். அதுக்கு நான் சித்தம் போல்ன்ற பாரு போடுங்கன்னா அழகா டிங் டங் டங் போட்டு போயிடுவாங்க. நீங்கள் பேங்க்கில் உட்காந்துருக்கவங்களா லெஃப்ட் பிரெயின் பர்சன், அவங்க கணக்கு தான் தெரியும். அவங்க போய் எனக்கு நான் வந்து லோன் வாங்கினீங்க அடைக்க முடியல அப்படியான்னு அழுதுட்டு உட்காந்துருப்பார், ஃபைன் போட்டுக்கிட்டு இருப்பார், அவ்வளவுதான். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, நமக்கு எங்களுக்கு ஒரு பக்கம் தான் பிரெயின் ஒர்க் ஆகும், ஜென்ஸுக்கு. லேடிஸ்க்கு அப்படி இல்லை, 2 பிரெயின் ஒர்க் ஆகும், ஷார்ப்பாக இருப்பீங்க. அதனால என்ன பண்ணிடக்கூடாது, புருஷனை மட்டமாக நடத்தக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சண்டைக்காரியோடு இருக்கிறத காட்டிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் இருப்பதுனால வடாந்திரத்தில் இருப்பது நலம்னு போட்டிருக்குது. வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அன்பாக நடத்தணும், அன்பாக நடத்தணும். அபிகாயில் பாருங்க, அவன் வந்து மகா புத்திசாலி. ஆனால் புருஷன் நாபால் முரடன், துராகிதன், போதையில் இருக்கிறவன். எப்படி நடக்கிறாங்க, காப்பாற்றுறாங்க. தாவீது வந்து அடிக்க வராரு, சாப்பாடு கேட்குறாரு, சாப்பாடு கொடுக்கலாமே, பெரிய விருந்தே நடக்குதாங்க. அவன் கொடுக்கலன்னு உடனே அவர் ஆற்றோட வராரு தாவீது. நாபால சண்டை போடலான்னு வர்றார், நிச்சயமாக கொன்றுவார். அபிகாயில்கிட்ட ஒருத்த போய் சொன்ன உடனே அபிகாயில் போய் தாவீதை தடுத்துட்டாங்க, ஞானமாக பேசி. அவன் புத்தீனமாக பண்ணுறான், நீர் புத்தீனமாக செய்யாத, ஒரு கொலை பண்ணிடாத, நாளைக்கு ராஜாவானேன்னா உன் மனசாட்சி உன்னையே கஷ்டப்படுத்த, ஒரு கொலை பண்ணிட்டேன்னு நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு புருஷன் நம்மளை என்ன பண்ணியிருப்போம். இன்றைக்கி இருக்கிற ஸ்திரீகள்னா, யோ நான் தான் உன்னை காப்பாற்றுன்னு தெரியுமா, உன்னை போட்டு தள்ளியிருப்பேன். அது டெய்லி சொல்லுவாங்க. அன்னைக்கே நான் தாவீது சொல்லியிருக்கணும், போட்டு தள்ளியா நான் அடிச்சிருப்பான், உன்னை போய் காப்பாற்றுறேன் பாருன்றது. ஒன்றுமே பேசலை அபிகாயில், ஏன்னா அவன் போதையில் இருக்கிறான். போதையில் இருக்கிற பேசினா அவன் எப்படி பேசியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான் அவன் போய் சொன்னான், ஏன்னு இருப்பான். போதையில் இருக்கிற பேசினா தெரியுமா, அதான் ஞானம். அவன் போதை தெளிவுக்கு ராத்திரி பூரா அவங்க காத்திருக்கிறாங்க, விடிஞ்ச பிறகு போய் விஷயத்த சொல்கிறாங்க. புருஷன்ட்ட எப்போ பேசணும் அப்போ பேசணும், அதான் புத்தி உள்ள மனைவி. புருஷனுடைய உணர்வுகளை, ரசனைகளை, நோக்கங்களை, அவனுக்கு பிடிச்சதை பிடிக்காதெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கேற்படி நடக்கிறவ தான் புத்தி உள்ள மனைவி. அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். எப்போ பேசணும், எப்படி பேசணும், அப்படி பேசணும். ஒரு ஃபோன் பண்ணி எடுத்துடணும். அவர் எப்படி சூழ்நிலை இருப்பார், ஆஃபீஸில் எங்கே இருப்பார்னு பார்க்கறது இல்லை, ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறது, டிங்கு டிங்கி 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 டிங்குன்னு அடிக்கிறது. அடிச்சுட்டு இல்லை அது என்ன கண்டு கேட்குறது, சாதாரண ஒரு விஷயத்தை கேட்பாங்க, அது எப்போனாலும் கேட்கலாம். சாப்பிடும்போது என்ன பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணுறது, சாப்பிடும்போது இல்லை அப்போ தான் ஃபோன் பேசுகிறது. இங்கே எல்லாம் பாவம், அவங்க பகலெல்லாம் அந்த வெயிலில் அந்த சூட்டில் பூரா உட்காந்து புருஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாம் அப்புறம் என்ன பண்ணுறீங்க பிரதர், சாப்பாட்டு வாசம் தூக்குது, இங்கே ஒரு ஜென்மம் நின்றுட்டுருக்கு, யார் அது, எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை, நல்லா பண்ணியிருக்கிற, ரசம் அழகாக வச்சுருக்கிற, சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பீன்ஸ் நல்லா வச்சுருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிற, என்ன ஆகிடப்போகுது இல்லையா, இல்லையா? எல்லாம் வலதுகை வைத்து, ஆண்டவரே அப்பா நாங்கள் ஞானமாக நடப்போம், ஆண்டவரே எந்த இடத்துல இருக்கிறோம், என் புருஷன்ட்ட எப்படி நடக்கணும், என் மனைவிட்ட எப்படி நடக்கணும், என் பிள்ளைகள்கிட்ட எப்படி நடக்கணும், மூத்த ஊழியக்காரங்கள்ட்ட எப்படி நடக்கணும், என் வயசில் மூத்தவங்கள்ட்ட நான் எப்படி நடக்கணும், என் வயசில் குறைஞ்சவங்களாக இருந்தால் அவங்கள நான் எப்படி மரியாதையோடு நடத்துறது, எனக்கு அந்த ஞானத்தை தாரும் ஐயா, அந்த ஞானத்தை தாரு, எனக்கு கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பிரசங்கி 10வது வசனம் பாருங்க. பிரசங்கி 10வது இருப்பு ஆயுதம் மலுங்களாக இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஒரு காரியத்தை செம்மையாக செய்யணும். செஞ்சீங்கன்னா அது என்னன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அதில் நீங்கள் பாடினீங்கன்னா அப்படி போல் பாட முடியாதுன்னு அந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பாடணும். மியூசிக் வாசித்தீங்கன்னா அது அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா செம்மையாக செய்யணும். ஜெபிச்சிங்கன்னா அது செம்மையான ஜபமாக இருக்கணும். சாட்சினா செம்மையாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். அதான் சொல்கிறார், ஞானமாக இருக்கணும். அதே மாதிரி சோம்பேறிய கர்த்தர் அருவருக்கிறார். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 24 to 28, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6 முதல் 11 வசனம் என்ன சொல்கிறாரு, சோம்பேறியா இருக்காத, எறும்பிட்டத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள்கிறார். எறும்பு எங்கேயாவது தூங்கி பார்த்துருக்கீங்களா?
எறும்பு தூங்கி ராத்திரி 12 மணிக்கு அது ஓடிக்கிட்டு இருக்கும், காலையில் 4 மணிக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், ராத்திரி 11 மணிக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல, யாருக்கும் அது கமாண்ட் பண்ணுறதில்ல, நீ இப்போ அதை செய்யின்னு. அங்கிருந்து ஞானத்தை கற்றுக்கொள். சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறியாக இருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? தரித்திரம் வரும், வறுமை வரும். விதைப்பும் அறுப்பும்ன்ற பரமானந்த கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். விதைக்காம அறுக்க முடியாது, சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் இருக்காரு, குடசாலையின் ஸ்திரீ முத்துக்களை பார்க்கலாம் இருட்டோடே எழுந்து. என்ன பண்ணணுமா? இருட்டோடு எழுந்துடணும். ஸ்திரீகள் என்ன பண்ணணும்? எல்லாரும் எழும்புவதற்கு முன்னாடி எழும்பி வீட்டு வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி கடைசியில் படுக்கணும். கடைசியில் படுக்கணும். தூக்கம் என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் கை முடக்க கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கதவு கீழ்மொழியில் ஆடுவது போல் பெட்டில் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகணும்? தரித்திரம் வரும். முதல்ல எப்படி வருமா? வழிப்போக்கனை போல வரும். வழிப்போக்கன் என்ன அர்த்தம்? கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருந்துட்டு போயிடுவோம், அதான் வழிபோக்க. அடுத்து ஆயுதம் அணிந்த உணவை போல வரும்னா நம்மளை அழிச்சிரும். சுறுசுறுப்பாக இருக்கணும், எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கிடணும். சரியான நேரத்தில் தூங்கணும், சரியான நேரத்தில் எழும்பிடணும். எதை எப்போ செய்யணும்? டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். எத்தனை மணிக்கு குளிக்கணும், எத்தனை மணிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், எத்தனை மணிக்கு லஞ்சு, எத்தனை மணிக்கு டின்னர், எங்கே வெளியே போகணும், எப்போ வரணும், எல்லாமே பிளான் பண்ணி பண்ணணும். ஞானமாக செய்யணும், இஷ்டம் போல இருக்கக்கூடாது. அதெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. நீதிமொழி 20:13 சொல்கிறார், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாயின்றார். நீதிமொழிகள் 13:4 சொல்கிறாரு, சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பி ஒன்று பெறாது. நீங்கள் விரும்பினாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா சோம்பேறித்தனமாக இருந்தால் என்ன எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆனால் அதே இது நீதிமொழி 22:29 பாருங்க, ஜாக்கிரதைன்னு சொல்றார். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். சாதாரண ஆர்டினரி பீப்புள் முன்னாடி வைக்க மாட்டாரு, ராஜாக்கள் மத்தியில் கொண்டு உங்களை உட்கார வைப்பாரு. ஞானமாக இருந்தீங்கன்னா சுறுசுறுப்பா, டெலிஜென்ட்னு அர்த்தம், நல்லா காம்படிட்டிவாக இருக்கணும், நீங்கள் ஸ்கில்டு பர்சனாக இருக்கணும். அப்போ உங்களை உயரத்தில் கொண்டு போவார். ஆமேன். அதே இது 12 அதிகாரம் 24-27 சொல்றார் பாருங்க, ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியுடைய பகுதி காட்டுவான். சோம்பேறியோ பகுதி காட்டுவான். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுடைய பொருளோ அருமையான. ஜாக்கிரதைனா காசியஸ் சொல்லலைங்க, காம்படிட்டாண்டாரு, ஸ்கில்டாயிரு, திறமை உள்ளவனாயிரு. நீதிமொழிகள் 17:14 சொல்றாரு, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. நீதிமொழிகள் 20:3 சொல்றாரு, வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடன எவன் அதிலே தலையிட்டுக் கொள்வான். நீதிமொழி 26:17 சொல்றாரு, வழியே போகில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திருக்க போறான். 2 பேர் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க குறுக்கு போய் பேசுறது, அவன் இல்லை நம்ம மேலே சண்டை ஓடுவான். இது போகிற நாயை காதை பிடிச்சி இழுத்த மாதிரி. அது என்ன ஒன்றும் நிச்சயமாக நம்மளை கொதரும், கடிச்சு கொதரும். வாக்குவாதம் பண்ணக்கூடாது, யார்த்தையும் போய் என்ன பண்ணக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவர் தாங்க நல்ல தலைவர், ஆமான்றணும். இவர் தாங்க நல்ல தலைவர், ஆமாம். இவர் நல்லா வாசிக்கிறாருங்க, ஆமாம். அவர் நல்லா வாசிக்கல, ஆமாம். அது ஆர்கியூமெண்ட் வருமா? இல்லைங்க, இவர் தான் நல்லா வாசிப்பார், அவர் தான் நல்ல தலைவர். யாரோடையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. வலதுகை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஞானமாக இருப்பேன், ஆண்டவரே நான் யாரோடையும் விவாதம் பண்ண மாட்டேன், ஆண்டவரே யாரோடையும் விவாதம் பண்ண மாட்டேன், வாக்குவாதம் பண்ண மாட்டேன், ஆண்டவரே அப்பா என் சமாதானத்தை நான் கெடுத்துக்க மாட்டேன். இயேசுவே எனக்கு தேவையில்லாத காரியத்தில் நான் தலையிட மாட்டேன், ஆண்டவரே நாயை காதை பிடித்து இழுக்கிறது போல நானே வம்பு இழுக்கிற மாதிரி நான் அதுக்குள்ளே நான் போக மாட்டேன், ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும், என் நாவை காத்துக்கொள்ளும், என் ஆவியை காத்துக்கொள்ளும் ராஜா. எனக்கு கிருபை பாராட்டும், இரக்கம் பாராட்டும் தகப்பனே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ட்ரெஸ்ஸு பண்ணுறீங்கன்னா ப்ளசன்ட் கலர்ஸில் பண்ணணும், நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கணும். நல்ல ஒரு கிளிப்பச்சை கலரில் கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு பேண்ட்டு, ஆரஞ்சு கலரில் ஒரு சட்டை, ஒரு கர்ச்சீஃபில் சட்டை தைச்ச மாதிரி இருக்கும், அது இங்கே நிற்கும். அவன் மூச்சு விட்டான பேண்ட்டு கீழே விழுந்துடும். சட்டை இறுக்கி பிடிச்சிட்டு ஐயோன்னுக்கிட்டு இருக்கும், இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அது போட்டுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பென்சிலில் வரைஞ்ச மாதிரி ஒரு தாடி இருக்கும். கஷ்டப்பட்டு அதை போட்டு ஷேப் பண்ணி இங்கே பூரா கட் பண்ணிட்டு இங்கே மட்டும் முடி இருக்கும், அது சேவல் மாதிரி இருக்கும், அப்படி கலர் கலராக. செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும், அது இந்த ஐபேடு மாதிரி இருக்கும், அது அவ்வளோ பெருசு இருக்கும். அதை வச்சுட்டு அலோன்னுக்கிட்டு இருக்கும், இத்தா பெருசு வச்சுக்கிட்டு அலோவான், அதுதான் நல்லா கேட்குது.
அதில் இவன் ஒன்று வச்சுருப்பான் ட்ரெயினில், அவன் 4 வீட்டு அவன் ஒன்று போட்டுருவான், அவங்க ஒன்று இவன் ஒன்று வச்சுருப்பான். அதில் நம்ம எல்லாருக்கும் கேட்கணும், டச்சாமா கும்பாக்கா டிம்பாக்கா டிம்பாக்கான்னுக்கிட்டு இருக்கும். மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் ட்ரெயினில் வரும்போது ஐயோ அப்பான்னு இருக்கும் எனக்கு. ஏன்னா அவன் அங்கே உட்காந்துருப்பான், நம்ம இதில் சார்ஜர் போட்டுருவான், சார்ஜர் போட்டு மேலே உட்காந்துருப்பான், நம்ம கழுத்துக்கிட்டு நிற்கும். அவன் பாருங்கன்னா ஷூ கால் அங்கே வச்சுருப்பான், இங்கே உட்காந்து அங்கே வச்சுருப்பான், நாரும் அப்படி நாரும். இவ்வளோ ஒரு சாப்பாட்டுக்காக வச்சுருப்பாங்க ஒரு சின்ன இது, அதில் எல்லாம் அவ்வளோ மூட்டையை தூக்கி வச்சுருவான். அவன் அங்கே உட்காந்துருப்பான், இங்கே வந்து மூட்டையை வச்சுருவான். லாங் ரூட்டில் பஸ்ஸில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டி தூக்கி நடுவில் வச்சுருவான். யார் போக வருவானுவாங்கன்னு அந்த ஞானம் கிடையாது. அதே மாதிரி என்ன பண்ணுவான், மேலே பெட்டி வச்சுருப்போம் இல்லையா பஸ்ஸில், நேராக வருவான், அவன் பெட்டி நம்ம பெட்டியெல்லாம் தள்ளி வச்சுருவான். இது யார் பஸ்ஸு, அவன் பஸ்ஸா? அது என்ன பண்ணணும், எஸ்கியூஸ் மீ உங்கள் பெட்டியா, இது என் பெட்டியை கொஞ்சம் வச்சுக்கலாமா, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமான்னு கேட்கணும் இல்லையா, கேட்கணும் நம்ம. அவன் பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போதில் இந்த நடுவில் இருக்கிற இந்த கைக்கு பாப்பா இதுதான் நல்லா இருக்கும், ஒன்று இடிக்க வேண்டியது, இங்கே போய் ஒன்று அவன் முன்னாடி சொல்லுவான், இங்கே தான் நல்லா இருக்கும், அங்கே வச்சு அமுக்க வேண்டியது. அவ்வளோ பேர் அவன் இடிச்சிக்க வேண்டியது. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அவன் பூரா எண்ணெய் பூரா பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தலையில் சாந்து தூங்கிட்டு இருப்பான், எச்சி விளைஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம மேலே விளைஞ்சிக்கிட்டு இருக்காது. இவ்வளோ நேரம் நம்ம கூட சண்டை ஓட்டு நம்ம மேலே அவர் சாந்தமாக படுத்து தூங்கிட்டு இருப்பார். அந்த அவ்வளோ எண்ணெய் இப்போ எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. தோளில் சுமந்து செல்வார் மாதிரி இப்படி கொண்டு யாரும் இன்னும் கூட பண்ணக்கூடாது. எஸ்கியூஸ் மீ என்ன பண்ணுறோம், இடிக்காமல் உட்காந்துக்கிடணும். காலை என்ன பண்ணக்கூடாது, அப்படி பழந்துட்டு உட்காந்துருக்கக்கூடாது. போட்டு சில பேர் உட்காந்துட்டு இருக்கு, அப்படியே சர்ச்சில் உட்காந்து கட்ட 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 கடன் ரைஸ் மில்க் ஷேக்கர் மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்குது, கடக்கு 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 கடக்குன்னு கையை தூக்கி என்ன பண்ணுற அங்கே போட்டுற வேண்டியது. இது யார், இது யாரோ அவங்க சீட்டு, அது அவங்க சீட்டு மேலே கையை போட்டு உட்காந்துக்க வேண்டியது. பேசும்போது பெரியவங்ககிட்ட பேசும்போது ஸ்டேஜில் இருக்காங்கன்னா மூத்தவங்க ஊழியக்கார்ட்ட பேசும்போது நம்ம கர்ச்சீஃபை எடுத்து வாய்க்கிட்ட வச்சுக்கணும், எச்சி தெரிச்சிடக்கூடாது அவங்க மேலே. எஸ்கியூஸ் மீன் அவங்க மேலே எச்சி தெரிச்சிடணும், நாரும் அவங்களுக்கு அந்த நாத்தம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. கட்சி வச்சுட்டு எஸ்கியூஸ் மீ பண்ணணும். ஏதாவது ஒன்று சொன்னாங்க, இவங்க வந்து டம் டிம்மு டம்னு போது அது உனக்கு பேசுறது கேட்காது. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார், எனக்கு சூடாக எனக்கு தண்ணி வேணும்னு இருப்பார். ஆனால் எனக்கு சூடாக எனக்கு டீ வேணும், சுகர் போடாமல் எனக்கு டீ கொடுங்க வரல. இவர் ஏதோ ஒன்று சொல்கிறார் சூடாக, சார் ஓகே 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 ஓகேன்னு வந்துட்டு ஏமா சூடாக தண்ணி கொடுங்கன்னு கேட்டுற வேண்டியது. அவர் என்ன கேட்டார், சூடாக டீ கேட்டார், வித்தவுட் சுகர் கேட்டார், தண்ணியை கொண்டாந்து அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது. ஒருத்தர் இப்படி தான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறேன், இடையில எனக்கு தண்ணி குடிக்கணும் போல் இருக்கா, ஒருத்தர் டக்குன்னு ஃப்ளாஸ்க் கொடுத்தாரு, தூக்கி ஊற்றுனா கொதிக்க கொதிக்க தண்ணி. நான் என்ன பண்ண முடியலங்க, மேடையிலேருந்து துப்பவும் முடியல. நம்ம எக்ஸ்கியூஸ் மீ சொல்ல முடியும், மைக்கை போட்டு வெளியே ஓடினேன் பாருங்க, ஏதோ சிங்கம் புலி துரத்துன மாதிரி ஓடி போய் அப்படியே பூரா சுட 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 கொடுத்து என்ன பண்ணணும், குடிக்கிற சூட்டில் கொடுக்கணும். நம்ம ஒருத்தர் கொடுக்குறீங்களா, குடிக்கிற சூட்டில் கொடுக்கணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கேட்கலையா என்ன பண்ணணும், சொல்லும்போது சாரி பிரதர் மன்னிச்சுக்கோங்க கேட்கல, இந்த சத்தத்தில் கேட்கல, எனக்கு திரும்ப ஒருக்கா சொல்லுங்க, சரியாக புரிந்து கொள்ளணும் என்ன கேட்குறாங்க, எதுக்கு கேட்குறாங்கன்னு.